ஜனாதிபதி தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பில் 1185 முறைப்பாடுகள் தேர்தல்கள் செயலகத்தில் பதிவாகியுள்ளன. அதில் 142 பாரதூரமான முறைப்பாடுகளும் சிறிய சம்பவங்கள் தொடர்பில் 1043 முறைப்பாடுகளும் உள்ளடங்குவதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தமக்கு 345 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் சுமார் 150 பேரை கைது செய்துள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர். ரம்புக்கணி நகரில் 2 குழுக்களுக்கு இடையில் நேற்றிரவு இடம்பெற்ற மோதலில் காயமடைந்த 4 மாவனல்ல கேகாலை மற்றும் ரம்புக்கணி வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வர்த்தக நிலையத்திற்கு சென்ற உறுப்பினர்கள் சிலர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாகவும் அதன்போது அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். கடந்த மாதம் 26ஆம் தேதியும் இந்த இடத்தில் மோதல் ஏற்பட்டிருந்தது. இதேவேளை ரம்புக்கணி பிரதேசத்தில் வாகனம் ஒன்றின் மீது சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதேவேளை கேகாலை தேவாலகம பிரதேசத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது வாகனம் ஒன்றிலிருந்து துப்பாக்கியொன்றும் 3 தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது 5 கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். ஹாலியல எட்டம்பிட்டிய வெள்ளவெல பிரதேசத்தில் உள்ள உணவகம் ஒன்றின் மீது இன்று அதிகாலை சிலர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். அவ்விடத்திற்கு சென்ற பிரதேசத்தின் மேலும் 2 மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். இதேவேளை ஹாலியல எட்டம்பிட்டிய மாளிகாத்தென்ன பிரதேசத்தில் வீடொன்றின் மீது இன்று அதிகாலை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் ஒன்றின் போது காயமடைந்த ஒருவர் ஸ்லாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆராய்ச்சி கட்டுவ வாராந்த சந்தைக்கு அருகில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை சிலாபம் விலத்தவ பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தாக்குதல் காரணமாக காயமடைந்த ஒருவர் ஸ்லாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பன்னல பம்பன பிரதேசத்தில் நேற்றிரவு 2 வீடுகள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கார் ஒன்றில் வந்த சிலர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை பம்பன பிரதேசத்தில் ஒருவரின் வீட்டின் மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.